திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் விதியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். தொட்டு கெட்டவன் பத்மாசுரன், தொடாமல் கெட்டவன் ராவணன், கொடுத்து கெட்டவன் மகாபலி சக்கரவர்த்தி, உருட்டி கெட்டவன் துரியோதனன், சொல்லி கெட்டவன் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன். பாருங்க, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சான்றோர்கள் தாங்க. அவங்கக்கிட்டேயே விதி விளையாடி இருக்கான நாமெல்லாம் வந்து சாதாரண மனிதர்கள். நம்மக்கிட்ட விதி விளையாடாதா? விதி வந்து நம்மக்கிட்ட விளையாடும்போது இறைவன்கிட்ட சரணடைங்க. ஏன்னா விதிக்கான அந்த துன்பத்தை வந்து பெருசாக இல்லாமல் சிறுசாக ஆக்குவாருங்க முருகப்பெருமான். சிவபெருமானும் சரி, முருகனும் சரி, பெருமான் நாராயணனும் சரிங்க. நமக்கு வந்து ஒரு துன்பத்தை அனுபவிக்க விதி இருந்தாலும் அந்த துன்பத்தை வந்து சிறியதாக்கி ஆனால் அந்த துன்பத்துக்கான வழி கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த வழி வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆனால் பெருசாக இருக்காது, பெரிய இழப்பு இருக்காது. அந்த வலியை கண்டிப்பாக அனுபவித்தே ஆக வேண்டும்ன்றது வந்து நியதி. சரிங்களா? அதனால் யாரும் துன்பத்தை கண்டு துவலாதே, வாடி வதங்காதே, இன்பம் வந்தால் ஆடாதே. நம்ம கூட இன்பத்தில் இருக்கிறவங்க துன்பத்தில் இருக்க மாட்டாங்க. துன்பத்தில் வந்து மனிதர்கள் துணை இருக்க மாட்டாங்க. தெய்வந்தாங்க துணை இருக்கும். அதனால் தெய்வத்தை நம்புங்க, மனிதர்களை நம்பாதே, மதிக்கெட்ட மனிதரை நம்பாதே. சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.